புனிதா, ஆன்ஜியோ பண்றதெல்லாம் இப்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. உங்க அம்மா கிட்ட நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க புனிதா. நான் அதுக்காகலாம் பயப்படல கபிலன். பின்ன அம்மாவை விட்டு நான் வந்ததும் அம்மா சரியாவே சாப்பிடலையா, எப்பவுமே தனியாவே இருந்தாங்களாம். வீட்டுல அம்மா இருந்தத அத்தையும் யாழ்னியும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு கபிலன். நான் அம்மாவை விட்டு வந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. பாருங்க, குற்றம் நினைச்சு அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? உங்க அம்மாக்கு சூழ்நிலையை புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. அவங்களே அவங்கள வருத்திக்கிறதுக்கு எந்த விதத்துல நீங்க பொறுப்பாவீங்க? அதெல்லாம் எனக்கு புரியுது கபிலன். ஆனா என் கண்ணு முன்னாடி அம்மா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. கஷ்டம்னு பார்த்தா எப்பதான் உங்க அம்மா நீங்க இல்லாம இருப்பாங்க? இல்ல இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க உங்க அம்மா வீட்லயும் நான் என்னோட வீட்லயும் தனியா இருப்போம்? நீங்க எதையும் உங்க அம்மா உடம்புக்கு முடியாம போனதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க புனிதா. கபிலன், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். ஆபரேஷன் முடிஞ்சு அம்மா நல்லபடியா திரும்பி வரணும். புனிதா, அழாதீங்க. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி கபிலன்? சொல்றேன். உங்களுக்கு உங்க அம்மா ஆபரேஷனுக்கு சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? உங்க அம்மா பயம் என்னன்னு எனக்கு புரியும். நீங்க வாங்க, உங்க அம்மா ஆபரேஷனுக்கு சம்மதிப்பாங்க. எப்படி? என் கண்ணு முன்னாடி என் புனிதா கண் கலங்கிறத பார்த்து எப்படிங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும்? வாங்க வாங்க புனிதா. அம்மா, கபிலனுக்கு உங்ககிட்ட பேசணுமா? நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு சம்மதிக்கலன்னு புனிதா சொன்னாங்க. ஆபரேஷனுக்கு பயப்படுறீங்களா? இதுக்கு மேல நான் இருந்து மா, நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நீங்க தான் சொல்லுவீங்க. இப்ப நீங்க மட்டும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீ இல்லாம இந்த அம்மாவுக்கு இனிமே என்ன இருக்கு சொல்லு. எங்க நீங்க ஆபரேஷனுக்கு சம்மதிக்காததுக்கு புனிதா அவங்க கூட இல்லாததான் காரணம்னு நான் ஒத்துக்க மாட்டேங்க. புனிதா சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? சரவணனையும் மணிகண்டனையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சரவணனுக்கு குழந்தை பிறக்க போகுது. உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வரப்போறாங்க. அவங்கள பத்திலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். நல்லா உங்க அத்தை காதுல விழற மாதிரி சொல்லு. வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுதுன்னு அவன் மனசுல எங்கேயாவது பேர பிள்ளைங்களை பார்க்க போறோங்கிற நினைப்பு இருக்கா? புனிதா புனிதான்னு சொல்லிட்டு இருந்தா அவ உங்க மனைவி ஆயிட்டான்னு எப்பதான் புரிஞ்சுக்க போறா? அம்மா, நீங்க ஆரோக்கியமா இருந்ததானம்மா எங்களுக்கும் சந்தோஷம். தயவு செஞ்சு ஆபரேஷனுக்கு ஒத்துக்கோங்கம்மா. மேம், நீங்க முடிவை தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு குற்ற உணர்ச்சியில தள்ளுறீங்க மேடம். அதுதான் உங்களுக்கு வேணுமா? எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியலையா? மா, இப்படி சொன்னா எப்படிமா? எனக்காகவாது ஆபரேஷனுக்கு சரின்னு சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. புனிதா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா நீங்க இந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். நீங்க நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். நீங்க வீட்டுக்கு வரும்போது நானும் புனிதாவும் உங்க வீட்டுல சந்தோஷமா வாழ்றத நீங்க பார்க்க வேண்டாமா?